அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குத்துச்சண்டை பயிற்சியாளர் மாரன்லி ஃப்ரம் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ஸ்கூலை பற்றி தான் பேசுகிறோம். எந்த ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டரோ அவருடைய உரிமையாளரோ தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. முழுக்க விளையாட்டு சம்மந்தமாக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். என்ன காரணம்னா, நம்ம திருவண்ணாமலையில் ஆர்டிபிடிஎஸ் கேலோ இந்தியா சிஎம் டிராஃபிக் நிறைய வருது. அதுக்கு ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்கணும், போனஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படிங்க எதுக்கு உங்களுக்கு விளையாட்டு அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் ஸ்கூலில் கிரவுண்ட் வச்சுருக்கீங்க, மைதானம் பெருசாக வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். அந்த மைதானத்தில் நீங்கள் பில்டிங் கட்டிடலாமே, பில்டிங்கில் ஃப்ளாட் போட்டு விற்றுடலாமே. ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? அந்த கிரவுண்டு இருக்கிறது உண்மை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை படிப்பில் இருக்கிற மாதிரி உங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை விளையாட்டுக்கு அனுப்புங்க. இந்த முறை ஆர்டிபிடிஎஸில் மாணவர்கள் ரொம்ப கம்மி. எல்லாருமே படித்து கலெக்டர் ஆகிடுவாங்களா உங்கள் ஸ்கூலில்? உங்களுக்கு 10th டார்கெட் இத்தனை பர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க. 100%. +2ல் 100% போடுறீங்க. அவங்க போனதுக்கப்புறம் காலேஜில் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உண்மையிலே எஜுகேஷனை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க +2 போனதுக்கப்புறம் அந்த 100% எடுத்த மாணவிகளுக்கு நாங்கள் இலவசமாக காலேஜில் நாங்கள் சீட்டு வாங்கி தரோம். வேலைக்கு வர வரைக்கும் அவங்க வேலையில் அமர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு பேக் போனாக ஃபினான்ஷியலியோ இல்லை வேறு எதாவது சப்போர்ட் பண்ணுறேன்னு எந்த ஸ்கூலாக முன் வந்திருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் விளையாட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவை அந்த 100% மட்டும்தான். விளையாட்டுன்றது சும்மா, அந்த கிரவுண்டுன்றது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் விளையாட்டுக்கு நீங்கள் அனுப்பலை அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. யோசனம் யாரையும் குறை சொல்லலை. அடுத்த முறை நடக்க போகிற நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணுறாங்களோ அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டில் நீங்கள் தாராளமாக அனுப்புங்க. அப்போ தான் உங்களுடைய ஸ்கூலோட நேமும் வரும். எஜுகேஷனில் மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத்துறையும் டாப்பாக இருக்காங்கன்னு வரும். வயசான காலத்துக்கு அப்புறம் அவங்க டிகிரி வாங்கிட்டு கோல்டு மெடல் வாங்கினா கூட அவங்க உடம்பு ஆரோக்கியம் சரியாகாது. விளையாட்டில் எப்போ பழகுறாங்களோ அந்த ஆரோக்கியம் தான் லைஃப் டைம் வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.